பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கைய புதுப்பிக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நெறைய நேரங்கள்ல துக்கம் நம்மள ஆழ்த்தி, மன கஷ்டம், மனக்கவலை, மற்றவர்களுடைய துரோகங்கள், பேச்சுகள் இது எல்லாமே என்ன பண்ணிரும் அப்படின்னா, நம்மள வந்து ட்ரவுன் பண்ண வச்சுரும். அப்படியே அமிழ்கி, மூழ்கி போகிற நிலைமையில நம்மள ஒரு துக்கத்துக்குள்ளால கொண்டு போய் விட்டுரும். அதையே யோசிச்சுட்டே இருப்போம். திருப்பி திருப்பி அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. வேற எதையுமே யோசிக்க தோணாது. வேற எந்த வேலையும் செய்ய தோணாது. இந்த மாதிரியே நம்ம இருந்துட்டு இருந்தா நம்ம லைஃப் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்குமே கழுகு குறித்து தெரியும். வேதாகமத்திலையும் கழுகு குறித்து நிறைய இடங்கள்ல ஆண்டவர் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இந்த கழுகுக்கு ஒரு 40 வயசு ஆகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய விங்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவி ஆகி, அந்த ஓல்டு விங்ஸ் எல்லாமே அப்படி ரொம்ப ஹெவி ஆகி, அதை ரொம்ப தூரம் பறக்க விடாம, ரொம்ப ஹைட் பறக்க விடாம, அது என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே அமிழ்த்தும், ஆழ்த்தும். அதனால பறக்க முடியாது செட்டைகளை விரித்து. அதே மாதிரி அதுக்கு பீக் என்ன ஆயிரும் அப்படின்னா, வளைந்து போய் இருக்கும். அதனால அது வந்து எதையாவது ஹண்ட் பண்ணா கூட ஒழுங்கா அத பிக் பண்ணி சாப்பிட முடியாத சூழ்நிலையில இருக்கும். இன்னொன்னு என்ன தெரியுமா? அதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கக்கூடியது, அது வந்து வேட்டையாடும்போது அதனுடைய விரல்கள் ஷார்ப்பான அந்த நெயில்ஸ் அதுவும் ஒரு மாதிரி வளைஞ்சு அப்படி இருக்கும்போது, அதுக்கு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, ஒழுங்கா ஹண்ட் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது, அந்த கழுகு 2டே 2 விஷயம் தான் செய்யுமாம். ஒண்ணு வந்து அப்படியே இருந்து இறந்து போறது. இன்னொன்னு எப்படின்னா, தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு, தன்னுடைய ஸ்ட்ரெங்த்த ரினியூ பண்றது, புதுப்பித்துக் கொள்ளுதல். ஸோ ஒரு கழுகுக்கு இருக்கக்கூடிய செல்ஃப் டிசிப்ளினை பாருங்க. உடனே அது என்ன தெரியுமா பண்ணுமா? மற்ற அதனுடைய ஸ்பீஷீஸ்லேருந்து விலகி தனியாக ஒரு மலையின் மேலே அதனுடைய கூடாரத்தில் கூட்டுக்குள்ளால போய் உட்காந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதனுடைய அந்த பீக் இருக்கு இல்லையா? அத இந்த பாறைகள்ல வைத்து அடித்து, நொறுக்கி, அத உடைச்சு, அந்த புது பீக் வளர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி, அப்புறம் இந்த கால்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் அதுவே கிளீன் பண்ணி, அப்புறம் இந்த ஃபெதர்ஸ் எல்லாத்தையுமே அதுவே அதுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய அந்த பீக்கை வச்சு பிடுங்கி எடுத்து, அப்புறம் அந்த அதனுடைய நெஸ்ட்டில் அப்படி அமைதியாக வெயிட் பண்ணி, பொறுமையாக அதெல்லாம் வளர்ந்து அதனுடைய ஸ்ட்ரென்த் ரினீவ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கோம். பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க. நம்ம லைஃப்லேயும் எது நம்மளை அமிழ்த்து தாழ்கிறது, எது நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கிறது. ஸோ நம்மளுடைய மனதின் பாரங்கள், மனதின் ஆலோசனைகள் இதெல்லாம் நம்மளை அமிழ்த்தி ஆழ்த்துது. எப்போவுமே கடந்த காரியங்களை குறித்து நினைத்து வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் நம்மளை ஒரு குழிக்குள்ளால் தள்ளி வைத்திருக்கிறோம். ஸோ கவனமாக இருங்க. நீங்கள் வந்து ஆண்டவர் நம்மளை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார், குழியிலிருந்து எடுத்திருக்கிறார், தூக்கி மீட்டு எடுத்திருக்கிறார், எங்கேயோ இருந்த குப்பையிலிருந்து நம்மளை தூக்கி உயர்த்தி வைத்திருக்கிறார். ஸோ இவ்வளோ தூரம் பண்ண ஆண்டவரை நம்ம சில நேரங்களில் மறந்துட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மனிதர்கள் நமக்கு பண்ணக்கூடிய விஷயங்களை எண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? கலங்குகிறோம். நிறைய கவலைகளை மனதுக்குள்ளால வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கழுகு எப்படி அந்த நிறைய விங்ஸ் நிறைய அதனுடைய செஸ்ட் பகுதியிலலாம் சேர்றதுனால ரொம்ப ஹைட்டுக்கெலாம் பறக்க முடியாமல் இருக்குதோ, அதே மாதிரி நம்ம மனதுக்குள்ளே அவ்வளோ துக்கங்களையும் வைத்து அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆக முடியாமல் நம்ம சக்ஸஸுக்கு நம்மளே என்ன பண்ணுறோம்? ஒரு தடைக்கல்லாக இருக்கிறோம். ஸோ ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, ஆண்டவரை துதிங்க. அவர் உங்களை என்ன பண்ணுறார்? புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ ஒரு புது வாழ்க்கை நமக்கு தேவை. புது எண்ணங்கள் நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும். இந்த பழைய கவலைகள் இதெல்லாவற்றையும் நம்ம மறக்கணும். அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி கழுகு தனியாக உட்காந்து அதனுடைய ஸ்ட்ரென்த்தை ரினியூ பண்ணுதோ, அதே மாதிரி நம்மளும் நமக்கு பிடிக்காத என்விரான்மெண்ட்லேருந்து ஒதுங்கி இருந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை ரினியூ பண்ணணும். சங்கீதக்காரன் அழகாக ஒரு பாடலை பாடியிருக்கிறாரு. சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஸோ ஆண்டவரை துதிங்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மன்னித்திருக்கிறார், நோய்களை குணமாக்கிறார், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மளை முடிசூட்டுகிறார். ஸோ லவ் அண்ட் கம்பேஷன்னால நம்மளை க்ரௌன் பண்ணக்கூடிய ஆண்டவர். அப்படி ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது அவர் தான் நமக்கு ரினியூவலை கொடுக்கக்கூடியவர். ஸோ உங்கள் மனசை மாற்றுங்க, எண்ணங்களை மாற்றுங்க. ஆண்டவருக்கு சமூகத்தில் காத்திருந்து கழுகு எப்படி தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை ரினியூ பண்ணி பழையபடி 40 வயசில் அது இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு இறந்து போகிறதில்ல. அதனுடைய ஸ்ட்ரென்த்தை ரினியூ பண்ணி இன்னும் ஒரு 30 வருஷ காலம் அது வாழுது. ஸோ ஒரு கழுகு ஒரு பறவை அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ விசேஷித்தவர்கள் இல்லை? ஆண்டவர் எவ்வளோ ஒரு பெரிய நோக்கத்தோடு நம்மளை உண்டாக்கி இருக்கிறாருல்ல? ஸோ நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும், எவ்வளோ செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும். துக்கங்கள் வரும், கவலைகள் வரும், கஷ்டங்கள் வரும், நோய்கள் இருக்கும். இந்த மத்தியில் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்கிற அந்த எண்ணத்தோடு வெயிட் பண்ணி நம்ம என்ன பண்ணணுமோ, நம்ம ஸ்ட்ரென்த்தை ரினியூ பண்ணுறதுக்கு ஜோம் பண்ணிட்டு திருப்பியும் துக்கத்திலேயே இருந்துட்டு இருந்தால் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் கையில் கொடுத்துட்டு அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வாங்க. உங்கள் மனது அதிலேருந்து ஃப்ரீ ஆகட்டும். அப்படி ஃப்ரீ ஆகி நீங்கள் உங்களை ரினியூ பண்ணும்போது ஆண்டவர் அதற்கான ஆசீர்வாதங்களை உங்களை தந்து இன்னும் ரினியூ பண்ணி உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பழைய ஸ்ட்ரென்த்தாக ஆண்டவர் திருப்பி கொடுப்பார் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஸோ ரினியூ யுவர் ஸ்ட்ரென்த் இன் வெயிட்டிங் இன் த லார்ட். God bless you all. Amen.